கரெக்டா தான் ப்ரோ சொல்லியிருக்காரு. கரெக்டா. இந்த விஜய் அஜித்னு தொங்குறத விட நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போனாலே பெட்டர் தானே. ஆனா இத்தனை வருஷம் இல்லாம எதுக்கு இப்ப அவர் அதை சொல்லியிருக்காரு? இத்தனை வருஷம் எவ்வளவு இன்டர்வியூஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் சொல்லாம அந்த கார் ரேசிங்ல வின் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெரியலையே, அவர் அப்போதான் சான்ஸ் கிடைச்சிருக்கும், அப்போ அதனால சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அவர் இரிட்டேட் பண்ணியிருக்காங்க போல, அந்த கார் லேசிங் முடிச்சு இழுக்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல, அதான் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க ஏன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து அஜித் அப்புறம் விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமா விட்டுட்டு இப்போ ஃபுல் பாலிடிக்ஸ் போறாரு. அஜித் வந்து நான் எப்படியாவது படம் கொடுப்பேன், நான் ஃபுல்லா கார் ரேசிங் போறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வர நடிகர்கள் எல்லாருமே அவங்க பேஷன் நோக்கி போறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க பேஷன் பத்தி போறாங்கன்னா லைக் அவங்க சினிமால பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல வேற என்ன பாக்கணுமோ, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு தான் அது எல்லாருக்கும். அவங்களுமே வந்து செலிபிரிட்டினா அவங்களும் ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்களுக்கும் ஒரு பேஷன் இருக்கும், அவங்களுக்கும் அவங்க பிடிச்சதை செய்யணும்னு ஆசையா இருக்கும். அவங்க வந்து இப்போ நம்மள மாதிரி பானி பஸ்ஸால ஷாப்பிங் போனா அது பண்ண முடியாது அவங்களால. ஸோ அவங்களுக்கே எது பிடிக்குமோ அது அவங்க பண்ணா தப்பு இல்லைன்னு தோணும் எனக்கு.